நெல்லை மாஞ்சோலை அருகே உள்ள ஊத்து கிராமம் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளது. வேலை இழந்து வாழ்வே இருள் சூழ்ந்து வேதனையுடன் நாட்களை நகர்த்துவதாக கவலை தெரிவிக்கின்றனர் அந்த கிராம மக்கள். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த மாஞ்சோலையின் பக்கத்து ஊரான ஊத்து அங்குள்ள மக்களின் வேதனையால் பாலையை போல் விரக்தியுடன் காட்சியளிக்கிறது. நான்கு தலைமுறைகளுக்கு மேல் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து வரும் தொழிலாளர்களை தேயிலை தோட்டத்திற்கான குத்தகை காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே தனியார் நிறுவனம் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டுமென உத்தரவிட்டு உள்ளது. வாழ்வே கேள்விக்குறியாகி போன துயரத்தில் களையிழந்து போயுள்ளனர் தொழிலாளர்கள். இந்தியாவில் அதிக நாள் மழை பெய்யும் இடங்களில் மாஞ்சோலை, ஊத்து போன்ற மலை கிராமங்களுக்கும் இடம் உண்டு. கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் ஊத்து பகுதிக்கு வரும் மின் வழித்தடம் பாதிக்கப்பட்டு உள்ளது. வழக்கமாக ஊத்து மலை கிராமத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டம் போதையாறு பகுதியில் மின் இணைப்பு கொடுக்கப்படும். கல்லிடைக்குறிச்சி மின்சார வாரிய அலுவலகம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும். ஆனால் 6 நாட்களுக்கு மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் கூட எந்த பதிலும் கிடைக்கவில்லை இவர்களுக்கு. 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சேர்ந்த மக்கள் மின்தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். மின்சாரம் இருந்தால்தானே நீரேற்று நிலையங்களின் தண்ணீரை ஏற்ற முடியும். ஆக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடிநீருக்கும் வழியில்லாமல் போய்விட்டது ஊத்து கிராம மக்களுக்கு. அங்கே 31 வருஷம் ஆயிட்டு. நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். எஸ்டேட் இப்போ காலி பண்ணதுன்னு சொல்லி இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அறிவு விட்டாங்க. இப்போ எல்லா சலுகைகளும் கட் பண்ணிட்டாங்க. தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது. இப்போ 6 நாளாக கரண்ட்டும் கிடையாது, எங்களுக்கு டவரும் கிடையாது. மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, தொலைத்தொடர்பு இல்லை. கர்ப்பிணிகள், நோயாளிகள், வயதானவர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. ஏதும் அவசரம் என்றால் கூட யாருக்கும் அழைக்க முடியாத துயரத்தில் வாழ்ந்து வருகின்றனர் ஊத்து கிராம மக்கள். அல்லங்க யாரும் கரண்ட் இல்லாமல் எல்லாம் இருட்டில் தான் இருக்காங்க. நிறைய கர்ப்பிணி பெண்கள், நிறைய சோமலாத வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மழையிலையும் இந்த இதுலேயும் நாங்கள் கரண்ட் இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கோம். இன்னொன்று கரண்ட்டு இல்லாது எங்களுக்கு இருட்டு வாழ்க்கையில் வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு சலுகைகள் ஒவ்வொன்றும் கட் பண்ணும்போது ஒவ்வொன்றா நம்ம தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. இன்னும் கரண்ட்டு வரிசையாக ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் மொத்தத்தில் எங்கேருந்து காலி பண்ணுற சூழ்நிலையும் இன்னும் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு கீழே அப்படியே இறக்கி விட்ருவாங்க. இன்னும் காலி பண்ணி நாங்களும் அப்படி கீழே அகதிகள் மாரி கீழே இறங்கி போக வேண்டியதான். வேறு எங்களுக்கு வேறு வழி இல்லை. வேலையையும் இழந்து தற்போது அனைத்து அடிப்படை வசதிகளையும் இழந்து வரும் இக்கிராம மக்கள் நிர்கதியாய் தவிப்பதாய் புலம்பி தவிக்கின்றனர். கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நிர்வாகம் என்ன பண்ணுன்னே தெரியல. நிர்வாகம் ஆள் இருக்காங்களா இல்லைங்கயா என்னென்னு எதுவுமே தெரியல. எங்களுடைய எல்லாருடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டு எதுவும் ஒரு எமர்ஜென்சினா கூட நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு வண்டி கிடையாது, எதுவுமே இல்லை. என்ன செய்யணும் திவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. இப்போவும் ஒவ்வொருத்தங்களும் இந்த மலையிலையும் கூட நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் அந்த ஆற்றுல ஓட தண்ணியை தான் கோழி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சூழ்நிலையும் வேலையும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அரசாங்கம் தான் நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு முடியல. நாளைக்கு வரமுன்னு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டவர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காட்டுக்குள்ளே போய் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் தான் சொல்ல வேண்டியிருக்கு. வாழ்வாரத்துக்கு என்ன வழின்னு தெரியாதபடி சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இருண்ட ஊத்து கிராம மக்களின் வாழ்வில் ஒளி பிறக்குமா? அரசின் கருணைக்காக வேதனையுடன் காத்திருக்கும் ஊத்து கிராம மக்களுக்கு நல்வழி பிறக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.